இவன் மட்டும் இவன் கேரக்டர் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொன்னாங்க. அப்ப நானே விட்டுட்டேன். இல்ல உமாராணியம்மா அவங்க எல்லாம் போயிட்டாங்கம்மா. அவங்க எல்லாம் வந்து எப்போ தப்பு பாருங்க மேடம், உமாராணி தான் முத பொண்டாட்டி அவருக்கு. அப்படிலாம் கிடையாதுமா. முத பொண்டாட்டி ஊரே கேளுங்க, நீங்க வந்து கேளுங்க நீங்க. ஆனா அவங்க தான் முத பொண்டாட்டி, அவங்க கிட்ட தான் இருந்தாரு இவரு. அப்ப நான் வந்து இவங்க வீட்டுல வந்து நான் வேலை செஞ்சேன்னு போர் வேலை செஞ்சேன்னு இருந்தேன். ஆனால் நான் எந்த புருஷன் கூட இல்லை. சரி, அது தெரிஞ்சு 20 வருஷம் அவங்களோட வாழ்ந்தீங்கல்ல. கல்யாணம் பண்ணின்னு கூட அவங்க இந்நாள் வரைக்கும் உண்மைக்கே இல்லைம்மா. நான் வேலைக்கு போன உடனே அவங்க வந்து லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் ஹவுஸ் ஓனர் நீ இப்படி போனோடனே அவங்க வந்து வெளியே போயிடுவாங்க. எங்கே போகிறாங்க ஏது போகிறாங்க. ஒரு நாள் நான் வந்து வீட்டாண்ட நிற்கிறேன். நான் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டேன். நான் வந்து வீட்டில் தான் இருக்கிறேன், டிவி பார்க்குறேன், சாப்பிட்டேன் அப்படின்றேன். அப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், இல்லை நான் வீட்டாண்ட தானே இருக்கிறேன், இல்லை நான் வெளியில் இருக்கிறேன், நான் வந்து எந்த வருஷம் அப்படின்னு இவங்ககிட்ட உண்மையே கிடையாதுமா. இப்ப நடந்ததெல்லாம் இந்த ஒரு மாசத்துல சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 30 வருஷம் ஒன்னா வாழ்ந்திருக்கீங்க. எந்த மாந்தகரமா இல்ல சொல்லமா. இவங்க வந்து எப்படின்னா அதாவது திடீர்னு 3 மாசம் போவாங்க, 3 மாசம் ஆளு காணாம போயிடுவாங்க. மேடம் எங்க அம்மாவுக்கு நல்லா, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கே தெரியும். மேட்டுப்பாளையம் மார்க்கெட் மேல அங்க வீடு இருக்கிறோம். சாப்பாடு செஞ்சு கொடுத்தா நீ தான் எங்க அம்மாவுக்கு டெய்லி நல்லா இருந்தோம் மேடம். நாங்க இல்லாம இல்ல. நடுவுல ஒரு கோமதி பிரியான்னு ஒருத்தி வந்தா. இல்லம்மா நான் போனேன் வீட்டுக்கு. என்ன கோமதி கூப்பிட்டுன்னு போய் கண்ணகி நகர்ல காட்டுறா. எழில் நகர்ல வீடு எடுத்து வச்சுங்கிறாரு. எழில் நகர்ல நான் வந்து கண்டிப்பா இல்ல அந்த வீடு என்ன வந்து கூப்பிட்டா அந்த பொண்ணு. நான் கேட்டேன், என்னம்மா உங்க வீட்டுக்காரு பிரியான்ற ஒரு பொண்ணு அங்க வச்சுங்கிறாருன்னா. அந்த அளவுக்கெல்லாம் எங்க வீட்டுக்காரன் போக மாட்டான். அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு தைரியம் கிடையாது. அந்த மாதிரியான ஏரியாக்கெல்லாம் போக மாட்டார். நீ பொய்யெல்லாம் சொல்லாது. இல்லை உன்னை நான் கூட்டுன்னு போய் காட்டுறேன், நீ வரியான்னு என்னை வந்து வீட்டுக்கு வர ஆகும். அந்த கோமதி வரா. வந்தவொடனே சரி வான்ட்டு போனேன். எழில் நகரில் 2nd ஃப்ளோரில் 28/15 வீட்டு நம்பர். அந்த வீட்டை எடுத்துன்னு போய் காட்டுறான். காமிச்சிட்டு இதில் தான். அப்போ தான் அந்த எது வீட்டில் சொன்னாங்க, இப்போ தான் 2 பேரை வெளியே போனாங்க, 10 நிமிஷம் ஆகுது, நீங்கள் 10 நிமிஷம் முன்னால் வந்திருந்தா நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்படின்னு. அதுல இருந்து சத்தியமா சொல்றேன் மேடம், நான் விட்டேன் மேடம். நான் எதுவுமே கேட்டுக்கிறது கிடையாது. கேட்டு பாருங்க நீங்க. அவங்க சொந்தக்காரங்களை நீங்க கேட்டு பாருங்க. இந்த அம்மா வந்து ஒரு நாள் கூட வீட்டுல இருக்க மாட்டேன். நானும் எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி போனேன். வீட்டுல இருக்க மாட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணி போனேன். ஆனா என்ன வந்து ஒரே வருஷம் இருந்தேன் மேடம். என்ன வந்து நிம்மதியா உடல இவங்க வந்து என்ன. நீங்க இந்த 30 வருஷம் என்ன பண்ணீங்க? 30 வருஷம் அப்படியே போயிட்டு தான் இருந்தேன். நான் வந்து போயிட்டே கோமதி பிரியா இல்ல இப்போ. அதாவது ஹவுஸ் கீப்பிங் ஆளுங்க பிரச்சனை வேண்டாம். வண்டி 2 வீலர் வாங்கி குத்தாரு. அவ வந்து காட்டுறா எனக்கு. நான் கேக்குறேன் அந்த கோமதி